ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆறுமுக நாவலர் எழுதிய தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து 4 சேர்த்தெழுதுக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தெளிவாக கவனிங்க. பாருங்க, நிலைமொழி எல்லாமே 4 அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4ல் வர்றது உயிரெழுத்து, மெய்யெழுத்து. மெய்யெழுத்துல எதுவாக இருந்தாலும் சரி, வல்லினமாக இருந்தாலும் சரி, மெல்லினமாக இருந்தாலும் சரி, இடையினமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இந்த கூ அப்படிங்கிறது கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த இன் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த வருமொழியில என்ன எழுத்து வருதோ அதை பொறுத்து மாறும். ஓகேவா? என்ன அப்படின்னா, உயிரெழுத்தாவோ இடையின எழுத்தாகவோ வந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இல் அப்படிங்கிற அந்த எழுத்தாக இந்த இன் மாறிடும். இல்ல வரக்கூடிய எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கு அப்படின்னா அப்ப உங்களுக்கு இந்த இன் அப்படிங்கிறது இர்ராக மாறும். இல்ல மெல்லினம் தான் வருது அப்படின்னா அப்ப இயல்பாக அதுவே புணரும், எதுவும் வராது. ஸோ இப்போ பார்க்கலாம் பாருங்க. 4 1000. 1000 அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்தா, உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இந்த இன் அப்படிங்கிறது இல்லாக மாறும். அப்ப 4 கூட்டல் 1000 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் என்ன ஆயிரும்? 4000 அப்படின்னு வரும். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, யகரம். யகரம் அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு இடையின எழுத்து. ஸோ வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இடையின எழுத்து வந்தாலும் உங்களுக்கு என்னதான் வரும்? இல் தான் வரும். அப்போ 4 யானை அப்படிங்கிறது அப்படியே வந்துடும், ஏன்னா உயிரெழுத்து இல்லை. ஸோ அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, கா அப்படிங்கிறது வந்திருக்கு. கா அப்படிங்கிறது வல்லின எழுத்து. வல்லினம் வந்தா ரகரமாக மாறும், அதாவது இன் அப்படிங்கிறது இர்ராக மாறும். அப்ப நாற்களஞ்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான விடையாக வரும். அடுத்து பாருங்க, மா. மா அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துல இந்த இது அப்படியே இயல்பாக புணரும் சொன்னா அப்ப என்ன ஆகும்? அப்படியே சேர்ந்துரும். ஸோ நான் மணி அப்படின்னு வரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.